செய்யப்பட்டது? இந்த உலகம் தோன்றிக்கப்பட்டனர். அதே மாதிரி பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை மன்னிக்கப்பட்ட நாள். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு ஜல்ல தஆலா ஃபிரௌனிலிருந்து விடுவித்து பைத்துல் முகத்திஸ் பக்கம் அல்லாஹு ஜல்ல தஆலா கடலே பிளக்கப்பட்டு அந்த கடல் உள்ள பிரயாணம் செய்யப்பட்டு அல்லாஹு ஜல்ல தஆலா இந்த ஃபிரௌனை மூழ்கடிக்கப்பட்டு இந்த குர்ஆனை இந்த ஃபிரௌனை அல்லாஹ்வும் நினைக்க வைக்கப்பட்டனர். அதே மாதிரி நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்து அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து விடுதலையாகி வரப்பட்டனர். நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீர் வயிற்றிலிருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் தஸ்பீஹ் மூலமாக அல்லாஹு ஜல்ல தஆலா இந்த நீர் வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்டனர். நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹு ஜல்ல தஆலா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு புண்புடியோட கஷ்டப்பட்டார்களே அவரு அல்லாஹு ஜல்ல தஆலா அந்த புண்புடிலிருந்து விடுதலையாக்கி அவங்க பரிபூர்ணமாக சுகம் அளிக்கப்பட்டனர். அது மாதிரி அல்லாஹு ஜல்ல நபிமார்கள் எல்லா நபிமார்களையும் அல்லாஹு ஜல்ல தஆலா இந்த நாளை நல்ல ஆக்கி வச்சிருந்தான். அதனால என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாசத்திலே என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத்தும் செய்யறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு ஜல்ல தஆலா மக்கா விட்டு புறப்பட்டு மதீனாவில் சேர்ந்து இந்த மதீனா மூலமா அல்லாஹு ஜல்ல தஆலா இந்த இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கப்பட்டனர். இந்த நாளில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்கள்லாம் ஒரு நோன்பு வைத்தாங்க. யூதர்கள்லாம் நோன்பு 10 நோன்பு. ஆனால் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம 9 வைக்கணும் 10 வைக்கணும். ஆனால் அல்லாஹ் அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள ஒரு நோன்பு வச்சிருக்காங்க. இந்த நோன்பு ஊட்டி தான் அந்த வருஷத்தில் அல்லாஹ்வுடைய நினைச்சிட்டு அவங்களுக்கு நிறைவாயிட்டு அந்த வருஷத்தை அவங்களுக்கு நினைச்சிட்டு அல்லாஹ்வுடைய கொண்டு நிறைவாயிட்டு. அது மாதிரி இந்த நாளை முன்னோக்கப்பட்டு அல்லாஹு ஜல்ல தஆலா நமக்கு எல்லா பாக்கியத்தையும் தந்திருக்கான். அதனால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜத்தி ரசூலுல்லாஹிய இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலால வீழ்த்தின நாள். அல்லாஹு ஜல்ல தஆலா அவங்க வீழ்த்தப்படல, ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய வீழ்த்தப்படல, ஹயாத்தா தான் இருக்காங்க. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் மதீனா சென்று இருக்கோம், மக்காவுக்கு சென்றிருக்கோம், மதீனாவுக்கு சென்றிருக்கோம். அல்லாஹ் அது பாக்கி தந்தான். அதே நிலையில் அவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மூனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜியாரத் பாக்கி தந்துச்சு. அந்த இடத்த போய் பார்க்க போறதா 16,000 கண்ணு வேணும். இதில் கண்ணு வேணும், தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், நவரத்தினம் எல்லாமே அங்கதான் பதிக்கப்பட்டிருக்கு. எங்க பதிக்கப்பட்டிருக்கு? அல்லாஹு ஜல்ல தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜத்தி ரசூலை எந்த அளவுக்கு எங்க வைத்து கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு யாருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்க வச்சு கண்ணியப்படுத்துறான். அதே மாதிரி கர்புலாக்கு நான் போகப்பட்டா இந்த கர்புலால அல்லாஹுடைய கிருபை கொண்டு அங்கேயும் தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம் அந்த அளவுக்கு அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய கண் கொண்டு பார்க்க முடியாது. கர்புலால என்ன செய்ய முடியாது, அந்த இடத்த கண் கொண்டு அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல அந்த அற்புதமாக நினைச்சிருக்கான். அந்த மக்களை அந்த இடத்தை ஆக்கி வச்சிருக்கான். பெருமானார் ரசூலுல்லாஹி பேர குழந்தையுடைய ரசூலுல்லாஹி பேர குழந்தை இருப்படமே அவங்க அழகாக ஆக்கி வச்சிருக்கான். ஆனால் அல்லாஹு ஜல்ல தஆலா அந்த பாய்க்கும் அப்படி வந்து தான் கிடைக்குன்னு ஆடிக்கான தோற்றி நமக்கு அல்லாவோட நாட்டை தோற்றி வேற ஒன்றும் இல்லை. இந்நாளில் நாம் வந்து என்ன செய்ய அப்படின்னா அதிகமாக பாவம் பண்ணி தேடணும், அதிகமாக துவா கேட்கணும், அதிகமாக நாம் என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலோட முகப்பத்து வைத்து நாம் வந்து என்ன செய்யணும், நான் திரும்ப நினைச்சணும். இன்றைக்கு நாளைக்கு ஆகல வகுத்துட்டு பெருநாள். நாளைக்கு என்னால நபிமார்களுக்கும் நமக்கும் முதல் பெருநாள். முதல் பெருநாள் இது ஆஸ்திராவுடைய 10ஆவது நாள் தான் என்ன செய்யலாம். அது பெரியார்கள் சொல்லுவாங்க, அன்றைக்கு என்ன செய்யணும், சொந்த பொங்கலுக்கு காசு கொடுக்கறது கொண்டது புது ஆடு அடிக்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ உள்ள காலங்களில் என்ன செய்யுது, அப்படி மாறி போய் இருக்கு. அல்லாஹ் அதுக்கு பழகச்சோம். அது மாதிரி நாளில் அல்லாஹுடைய கொண்டு நாம் எல்லாம் நெருப்பாக்கி தந்து நமக்கு அருள்படி செய்து அல்லாஹுடைய எல்லா கயிறு பறக்கத்தை தந்து எல்லா பலாமசையும் நீக்கி வச்சு இந்த நாட்டில் நமக்கு நிம்மதியாக வாழ்வதற்கும் முஸ்லீம்கள் நிலையத்து நிற்கிறதுக்கும்
நம்ம வாழ்வாதாரத்தை முழுமையாப்பதற்கும் நம்ம உண்மையை உண்மையாப்பதற்கும் அல்லாஹ் கபூலாக்கி அருள் பெரு செய்யணும். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது பஸ்ஸில்